தேவ சமூகத்தை ஆவியில் இளைப்பாருகிற இடமா தான் மாற்றணுமே தவிர சரீரத்தில் இளைப்பாருகிற இடமா என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. சரீரத்தை இளைப்பாருகிற இடமா மாற்றும் போது சாபங்கள் வரும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பலியிட 6:30 மணிக்கு தூங்கிட்டான். பலியெல்லாம் ரெடி பண்ணிட்டான். பட் எல்லாம் முடிஞ்சுது. அப்படியே கண் உறக்கம் அப்படியே அவனை அழுத்திடுச்சு. அன்னைக்கு ஒரு சாபத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. அப்போது கர்த்தருடைய சமூகத்தை சரீர இளைப்பாறுதலாக நிச்சயக்கூடாது, மாற்ற கர்த்தருடைய சமூகத்தை ஊழியக்காரங்களும் சரிதான். கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் என்னைக்கு சரீர இளைப்பாறுதலாக மாற்றுறீங்களோ அன்னைக்கு சாபம். கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய அதைத்தான் நம்ம வாங்கணும். வாசிங்க. ஆபிரகாம் பலி செலுத்தினான். ஆதியாகமம் 15:9. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. போதுமா? எப்போ எப்போ பலிபடத்தில் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கான், பறவை இறங்காத மாதிரி அப்படியே போயிட்டான். திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அவன் எப்போ அந்த திரும்ப அந்த வசனம் வாசிங்க. அது என்னது? சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. எப்படி தேவ சமூகத்துல அந்த அயர்ந்த நித்திரைக்கு இடம் கொடுத்த உடனே டக்குன்னு எது கிராஸ் ஆயிடுச்சு? திகிலும் காரிலும் மூட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். நிச்சயமாய் அறிய கடவாய். ஆதியாகமம் எத்தனை அதிகாரம்? எந்த வசனம்? 15:13. 15:13. இது பெரிய தப்புலாம் பண்ணலவன். கொலை பண்ணல, விபச்சாரம் பண்ணல, தாவீது மாதிரி அடுத்தவன் மனைவி எடுக்கல, அப்படிலாம் பண்ணலவன். தேவ சமூகத்துக்கு வந்துட்டான். பலிபீடத்தில் துண்டு துண்டா வச்சாச்சு. வச்சிட்ட பிறகு அப்படியே இந்த ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டே இருந்தான். ஆள் என்ன ஆயிடுச்சு? டக்குன்னு ஒரு அயர்ந்த நித்திரை. எத்தனை மணிக்கு? நைட்டு 12 மணி ஜெபம், 1 மணி ஜெபம், மிட் நைட் ப்ரேயரு, அதிகாலை ஜெபம்லாம் இல்லை. எத்தனை மணிக்கு? சூரியன் 6 to 6:30 வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஆடம். உடனே காரியங்கள் வந்துச்சு, திகில் வந்துச்சு. பட்டன்னு கத்திரத்து ஒரு வார்த்தை எழுதினார், நிச்சயமாய் அறிய கடவாய். அவன் சந்ததி எங்கே போயிடும்? 400 வருஷம் மாட்டிக்கும். ஒரு நேரம் டெய்லி கிடையாது. நம்ம டெய்லி தூங்கிட்டு இருக்கோம் தேவ சமூகத்தில். ஆனால் ஒரே ஒரு நாள் தூங்குனதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? அதனால் தேவ சமூக நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடாது, வந்துடணும். 6 மணினா 6 மணி வந்து விழுந்துடணும். இங்கே வந்தால் 8னா 8 மணி வரைக்கும் நெஞ்சினோம், முழங்கால நிற்கணும். ஆர்சிக்காரங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆர்சி சர்ச்சில் உட்காந்து ஒரு ஷிப்பே கிடையாது. அப்படி தானே? கரெக்டானா? அவன் முழங்காலே நிற்பாங்க. வேளாங்கண்ணி போங்க, பழைய கோயிலேருந்து புதிய கோயில் வரைக்கும் போகிறதுக்கு என்ன வச்சுருக்கான்? முழங்கால் பாதைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. முழங்கால் போட்டு முழங்காலே போவாங்க. எங்கே வரைக்கும்? ஒரு பையன் தான் அப்பாவுக்கு சோகமாகணும்னு சொல்லி திருப்பதி மலையில் முழங்காலே ஏறினாங்க. படியில் திருப்பதி மலையில் இந்த முழங்கால்லாம் அப்படியே கிழிஞ்சி தொங்கி உள்ள ஜவ்வுலாம் எலும்பெல்லாம் தெரிஞ்சிருச்சு. துணியை கட்டிக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஜோமானு, எங்கள் அப்பாவுக்கு ஜோமானு, எங்கள் அப்பாவுக்கு ஜோமானுன்னு ஆவி பிடிச்ச மாதிரி போனால் முழங்கால் எலும்பெல்லாம் பிச்சிருச்சு. நீங்கள் யாராவது அப்படி பண்ணுவோமா? நமக்கு இந்த கீ கொடுத்த பொம்மை மாதிரி, அந்த கீ சில நேரத்தில் ஃபுல்லாக இருக்கும், மற்ற நேரத்தில் டக்குன்னு போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் வரக்கூடாது. வந்தால் எப்படி இருக்கணும்? புரியுதா? மீசையே எடுக்காத,
எடுத்தா திருப்பி வைக்காத, நகையை கலத்தாத, கலத்தினா திருப்பி என்ன செய்யாத, போடாத. மருந்து எடுக்க மாட்டேன்னே சொல்லாத, எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா சாகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, எடுக்க கூடாது. நான் சொல்கிறது சரியா? ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணாத, பண்ணிட்டியா சாகிற வரைக்கும் எல்லாம் நிற்கணும். இல்லைன்னா அதுதான் உனக்கு என்னது, பாவமும் அதுதான் உனக்கு சாபமும். நம்ம வேற பெரிய பாவமும் செய்ய போகிறது இல்லையே. தேவசமத்துக்கு வராத, வந்தால் தூங்காத, வரவே வராத, தொலைஞ்சு போயிரு. எங்கிட்ட வந்துட்டியா அந்த 2 மணி நேரத்தை என்ன செய்யணும், நின்று அடிக்கணும். அதில் என்ன தேவன் கொண்டு வந்தாரோ அதை வாங்கிட்டு என்ன செய்யணும், ஓடி பண்ணு. நான் சொல்கிறது சரியா தப்பா உங்களுக்கு எல்லாருக்கும்? நான் என் பிரசங்கம் தான். ஒன்று நீ பாவியாரு, இல்லைன்னா எப்படி இரு, பரிசுத்தவானாரு. இந்த ரெண்டுக்கு நடுவில் அனலும் இல்லாமல் ஆவியானவர் அதுதானே சொல்றாரு. ஒன்று நீ அனலாயிரு, இல்லைன்னா என்ன செய்ய, குளிராயிரு. நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம எப்படி நிக்கிற, வெது வெதுப்பா இருக்கிறனால நான் உடனே வாந்தி பண்ணிடுவேன், வெளியே தூக்கி போட்டுருவேன்.